நடராஜ் அவர்கள் நடித்து ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கு ஆதரவு அர்ஜுனா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மோடி படத்தையே வந்து 2019 எலெக்ஷனில் வந்து அவங்க இசி கமிஷன் வந்து அலோவ் பண்ணலான்னு அவரை வந்து சித்தரிக்கப்பட்டது. அதனால வந்து எலெக்ஷன் பயாஸ்டு மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேன் பண்ணாங்க. இப்போ இந்த நட்டி வந்தார் அப்படிங்க, நான் வந்து சும்மா தான் பார்த்தேன், நான் ஒன்றும் படத்தையும் பார்க்கல எதுவும் பார்க்கல. டக்குன்னு ஒரு இது கிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிஜேபி காங்கிரஸும் கூட்டணியை வைக்காது சார். டிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். விஜய் செட் பண்ண கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஎம்கே பிஜேபி ரெண்டு தான் வந்து தன்னோட எதிரின் நிலைப்பாடு. மற்றவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கேன், சிபிஐ வழக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து யாருமே பேசுனதே கிடையாது. சிபிஐ வழக்கை பற்றி பேசுனது கிடையாது, ஜனநாயகத்தை பற்றி பேசுனது கிடையாது. நாம் தமிழருக்கு எதிரி வந்து தாவேகா தான். இப்போ டிஎம்கே கிடையாது, தாவேகா மட்டும் தான் பேசுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு பேசுவாங்க. இந்த எலெக்ஷனோட இந்த கட்சி க்ளோஸ். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாண்டிச்சேரியில் இன்னைக்கு என்ஆர் ரங்கசாமியும் சரி, நமசிவாயத்தையும் சரி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதுவும் ஒரு சோர்வான கூட்டணி. என்ஆர் ரங்கசாமி வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இந்த கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் வந்து என்ஆர் ரங்கசாமியோட ஒரு நட்போட தான் இருந்தார். நம்ம பார்த்துருக்கோம், அடிக்கடி போய் சந்திப்பார், இந்த மாதிரி விஷயங்கள். ஒருவேளை பாஜக கூட்டணியை விட்டு என்ஆர் இங்கே வருவாருன்னு எதிர்பார்த்திருந்தோமோ, அது நடக்கலைங்கிறதுனால இப்போ சார் இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நடக்கும்போது மட்டும் தான் நிச்சயம். நடக்காது. பாலிடிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொண்ணு கேட்குற மாதிரி புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு கேட்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து கொள்கை ரீதியாக ஆப்போசிட்டாக இருந்தாலும் இது அமித்ஷாட்டேன் தான் நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டது. ஓகே, எல்லாத்துக்குமே பேசி பார்க்கணும்பா. பேசி பார்த்துட்டு ஒத்து வராதுங்கிறத நீ தான் யோசிக்கணும். நீ வந்து பேசுறதுக்கே தயங்கக்கூடாதுன்ற அந்த யோசனை வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒரு பேட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூட்டமைப்பு துணைத் தலைவர் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நாங்கள் டிஎம்கேயோட பேசுகிறோம், நாங்கள் நம்ம இது அப்பா நம்ம கொள்கை இருக்குப்பா, இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு யாராக இருந்தாலும் ஒத்து வந்தாலும் நீங்கள் பேசுங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா ஒத்து வந்தவங்கன்னா பதவியில் இருங்க, ஒத்து வராதவங்கன்னா பதவி நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் போட்டு அதை நாங்கள் மூவ் பண்ணோம் பாருங்க. புரிஞ்சுக்கலாம். சில விஷயத்த வந்து நமக்கு எதிரிகள்ட்ட இருந்து கூட நம்ம கற்றுக்குவோம். ஓகே, புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நடந்திருக்கும். இப்போ நான் இப்போ இன்னுமே சொல்றேன், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இப்போ பொருந்தா கூட்டணின்னு அங்கே என்ஆர் காங்கிரஸ் மட்டும் கிடையாது. இங்கே நான் சொல்றேன் ஏடிஎம்கேவும் பிஜேபியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு கூட்டணி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, சாத்தூர் தொகுதியெல்லாம் அதிமுக விட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்றேன் சார். எல்லாருமே ஒத்து கொடுப்பாங்க சார், அதான் சார் ஃபோர்ஸ்டு கூட்டணியா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, ஓகேங்களா, 40,000 இது இவங்களால தான் நாங்கள் வீணா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சுகள்லாம் வரும். அப்போ அந்த பேச்சுகள் போது அன்றே கணித்தார் ஆரோக்கிய சதீஷ்ன்றது என் பேரை போட்டு அப்படின்றது. இது கணிக்கிறதுக்குன்னா ஒன்றும் இல்லை, இதான் உண்மை. ஓகேங்களா, இன்னொரு விமர்சனம் என்ன முன் வைக்கிறாங்கன்னா, கடந்த முறை வந்து பாண்டிச்சேரி போகும்பொழுது வந்து என்ஆர் ரங்கசாமியும் பாஜகவும் போதிய அளவில் விமர்சனம் பண்ணல. அங்கே போயும் கூட திமுக தான் விமர்சனம் பண்றாரு, ஆட்சியிலே இல்ல திமுக. ஒருவேளை அதை ஈடுகட்டுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த விமர்சனங்களை கையில் எடுத்துருக்காங்க. ஏங்க இப்ப ஆப்போசிட்ல நிக்கிற கட்சி விமர்சனம் பண்ணி தானங்க ஆகணும். இப்ப வந்து இது பண்ணும் போது நம்ம வந்து பேசும்போது ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்குறீங்க, அப்பயே வந்து அவனை பிடிச்சி திட்டுவீங்களா? புரிஞ்சுங்களா, அவன் பொண்ணு கொடுக்கலன்னு அந்த காலகட்டத்துல வந்து ஒரு டாக்ல அலைன்ஸ் டாக்ல இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, பட் ப்ராப்ளி இருந்திருக்கலாம். அதான் சார் அரசியல் கட்சியோட இது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் செட் பண்ண கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎம்கே பிஜேபி ரெண்டு தான் வந்து தன்னோட எதிரின் நிலைப்பாடு பண்ணா. மற்றவங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து மற்றவங்களால நண்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நியூட்ரலாகவும் இருக்கலாம் மற்றவங்க கூட, பட் எதிரின்னு டிக்ளேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி மற்றும் திமுக. இவங்க ரெண்டு பேர்த்து கூட வந்து விஜய் டிக்ளேர் பண்ணிட்டு வச்சார்னா தான் தப்பு. மற்றவங்க கூடனா பேசினார்னா என்ன தப்பு? ஒன்றும் தப்பே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸும் பிஜேபியும் வந்து கூட்டணி வைக்குமா? வைக்காது. அந்த மாதிரி ஹி ஹஸ் டிக்ளேர் டிஎம்கே அண்ட் பிஜேபி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ
டிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து அதுதான் நான் சொல்றேன். இப்ப பிஜேபியும் காங்கிரஸும் எப்பயுமே கூட்டணி வைக்காது. முன்னாடி தானே வச்சிருக்காங்க. இல்ல சார், பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணியே வைக்காது சார். ஆமா. புரிஞ்சுங்களா? ஆனா டிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணியை வைக்கும்னா ப்ராபபிலி சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாஸ்ட் ஹிஸ்டரியும் இருக்குது, சான்சஸும் இருக்குதும்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹி ஹஸ் டிக்ளேர்டு. புரிஞ்சுங்களா? டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தன்னை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 2 பேர்த்துலையும் கூட்டணி வைக்க மாட்டார். மற்றபடி இருக்கவங்கள்ட்ட பேசி பார்க்கறது, அவங்க கூட்டணியை கலைக்கிறது, இதுதான் சார் அரசியல். புரிஞ்சுங்களா? அந்த முடிவுனா நீங்க எடுக்கக்கூடாதுன்னு நீங்க வந்து எப்போதுமே சொல்ல முடியாது. ஓகே சார். ஜனநாயகன் படத்தை வந்து வெளிவிடாம சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப சொல்றாரு. ஆக்சுவலா ஜனநாயகன் வந்து ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். 10 அல்லது 9 2 தேதியில எதுவும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஜனவரி 2nd வீக்கே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. அப்ப பேச வேண்டிய நேரத்துல பேசாம திடீர்னு இப்ப ஜனநாயகன் விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல என்னன்னு ஏன்னா கேட்டீங்கன்னா அப்ப எல்லாருமே முதலமைச்சர் கூட சொன்னாரு என்னன்னா சிபிஎஃப்சியும் ஒரு கைப்பாவையா பாஜக. இல்ல அதாவது அந்த கைப்பாவைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பராசக்திக்கு வந்து 23 கட்டு கொடுத்து அவங்க ரிவைசிங் கமிட்டியில கொடுத்து அவங்க அந்த கைப்பாவையா இருந்த அந்த பராசக்தி டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துச்சு. அந்த கைப்பாவையா அந்த பராசக்தி டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோடி பொங்கல் வந்து போய் கொண்டாடினாங்க மோடியோட. புரிஞ்சுக்கலாம்? இதே நான் பதிவு செய்யணும், வேற எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கலாம்? அன்றைய வந்து இன்னைக்குமே ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் தாவேகா சைடு நான் வந்து நான் பார்த்ததை நான் விஷயத்த நான் சொல்கிறேன். அதாவது அவங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ வழக்காக இருக்கட்டும், ஜனநாயக வழக்காக இருக்கட்டும், என்றைக்குமே ஒரு வழக்கு மட்டும் வந்து இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் பேசியிருக்கேன். புரிஞ்சுங்களா? ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கேன், சிபிஐ வழக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். புரிஞ்சுங்களா? தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து யாருமே பேசினதே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், யாருமே அவங்க பேசினதே கிடையாது. சிபிஐ வழக்கை பற்றி பேசினது கிடையாது, ஜனநாயகத்தை பற்றி பேசினது கிடையாது. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தே டோன்ட் என்டர்டைன் த மீடியா ட்ரையல். அதையும் நான் பதிவு செஞ்சுருக்கேன். புரிஞ்சுங்களா? அதையும் நான் பதிவு செஞ்சுருக்கேன். இதுதான் வந்து ஒரு குட் கேரக்டர் ஃபார் ஜுடிஷியரி மீன்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ ஜுடிஷியரி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து அவங்க வித்ரா பண்ணிட்டு தே கான் டு த ரிவ்யூ கமிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் வரல அவன் வரலங்கிறாங்க. இன்னொரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேசுறாங்கன்னா இப்போ இட்ஸ் நாட் பிஃபோர் த கோர்ட், அதனால அவங்க பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா திரைப்படம் சார்ந்த விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் பார்த்துப்பாங்க, அதுக்கும் தேர்தலையும் நம்ம ஒப்பிட வேண்டாம், தேர்தலுங்கிறது தனி திரைப்படம்ங்கிறது தனி அப்படின்னு. இப்போ அண்மையில் ஒரு படம் வந்திருக்கு சார், நட்டி நடராஜ் அவர்கள் நடித்து ஒரு படம் வந்திருக்கு, தம்பி ராமையா நடராஜ் எல்லாம். அதுக்கு ஆதவ அர்ஜுனா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது மட்டும் எப்படி எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் ஆகலாம், இது கரெக்டா அப்படின்னு. திரைப்படங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு அரசு இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்டோம் ஜனநாயகன் விஷயத்துல. இந்த படத்துல நம்ம ஏன் அரசு நோக்கி கேள்வி சார்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் படம் வந்து பாத்தீங்கன்னா இசி கமிஷன் வந்து தடை விதிக்குமா விதிக்காதாங்கிறது வந்து இசி கமிஷனுக்கு இது எடுத்து செல்லப்படும்னு சொல்லி நான் அன்னைக்கே சொன்னேன். ஓகேங்களா? பல இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இசி கமிஷனுக்கு இது எடுத்து செல்லப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு குறிப்பை காட்டுவாங்க. ஏன்னா மோடி படத்தையே வந்து 2019 எலெக்ஷனில் வந்து அவங்க இசி கமிஷன் வந்து அலோவ் பண்ணலான்னு. அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து அதில் ஆக்ட் பண்ணலை, அவர் ப்ரொடியூசர் கிடையாது, அவர் டைரக்டர் கிடையாது. ஆனால் அவரோட பயோபிக், அவரை பற்றி தான் ஃபுல் கதையுமே மேக் அவுட் ஆயிருந்துச்சு. இட் இஸ் எ எலெக்ஷன் பயாஸ் ஃபிலிம். ஏன்னா அவரை பத்தி ஆமா சித்தரிக்கப்பட்டது, அவரை வந்து சித்தரிக்கப்பட்டது, அதனால வந்து எலெக்ஷன் பயாஸ்டு மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேன் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நட்டி வந்தாருங்கிறீங்க. நான் வந்து சும்மா தான் பார்த்தேன், நான் ஒன்றும் படத்தையும் பார்க்கல எதையும் பார்க்கல. நான் பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு இது கிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த நட்டி வந்தப்ப உங்களுக்கும் அப்படிதான் சிமிலரா அப்படி. அப்படிங்கும் போது when you are representing some other person, similarly when you are doing பயோபிக்ங்கிறது வந்து மோடி வந்து நடிக்கல, அவரை மாதிரி இன்னொருத்தர் தான் நடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது அதை பேன் பண்ண எலெக்ஷன் கமிஷனை இதை பேன் பண்ணாதது தப்பா இல்லையா? அவ்வளவுதான் என்னோட இது. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஒரு பர்சனை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த பர்சனை பற்றி நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபிலிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் would have banned it. புரிஞ்சுங்களா? அப்படி பண்ணாமல் இதை மட்டும் வெளியில் விடுறது வந்து ஒரு தப்பான விஷயம்ன்றதை நானும் பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம் வந்திருக்கு சார், வேட்புமனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, விடுமுறை வந்தது நேற்று, இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு விடுமுறை, மண்டே ஒரு நாள் இருக்குது, 2 நாள் தான் டைம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது வேட்புமனு வந்து பெரம்பூர்ல தாக்கல் செஞ்சதுக்கும் திருச்சி கிழக்குல தாக்கல் செஞ்சதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு, வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பெரம்பூர்ல தாக்கல் செஞ்சதுல கிரிமினல் கேஸ் நில்லுன்னு இருந்தது, திருச்சியில தாக்கல் செஞ்சதுல கிரிமினல் கேஸ் மதுரையில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. இப்ப புதுசா வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணம் இப்படி 2 சைடும் முரண்படுறதுக்கு? ஏன் இந்த மாதிரி ஒரு லேக் வருது? இல்ல அந்த லேக்ல வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்க சொன்னதை நானும் வந்து பார்த்தேன். அந்த 2 டாக்குமெண்ட்டே நான் வந்து பார்த்தேன். இதுல வந்து பின்னாடி எந்த டாக்குமெண்ட்டை சொல்லியிருக்காங்களா, இல்லைன்னா அனெக்ஷஸ்னு ஒன்று போட்டிருக்காங்களா,
அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து பதிவு செய்யும் போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அது விஜய் மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பதிவு செய்யும்போது அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை தான். அவர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் என் பேரில் இல்லைன்னு தான் அவர் டிக்ளேர் பண்ணார். அப்படிங்கும் போது இதுக்கு இந்த கேஸை வந்து இன்டிமேஷன் வந்து இப்போ கொடுக்கப்பட்டுச்சா, எனக்கு இப்போ தான் இந்த கேஸை பற்றி தெரியும், அந்த கேஸை வந்து அதுக்கு முன்னாடி தெரியல அப்படிங்கும் போது நம்ம சொல்லலாம்ல. நீங்கள் எனக்கு சொன்னால் தானே தெரியும். சார் நீங்கள் எனக்கு மேலே கேஸே போட்டுட்டீங்க சார். இப்போ என் கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் வந்து 2021 வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுங்களா? சம்மன் சர்வ் ஆனது 2025. புரிஞ்சுங்களா? 2025 தான் சம்மன் சர்வ் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்க. நான் இப்போ அதுக்கு முன்னாடி எல்லா அஃபிடவிட்லையும் நான் என்னன்னு போடுவேன்? புரிஞ்சுங்களா? கேஸ் நில்லுன்னு தானே போடுவேன். அதை பற்றி எனக்கு எப்போ தெரிய வந்துச்சோ அப்போ தான் நான் டிக்ளேர் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். நான் வந்து மார்ச் 30 இங்க நம்ம வேட்புமனு தாக்கல் செய்யறோம். ஒரு 2 நாள் கேப்ல அதுக்கு நடுவில் வந்து இன்டிமேஷன் ஃப்ரம் போலீஸ் வந்திருக்கலாம், இன்டிமேஷன் ஃப்ரம் சோன்ஸ் வந்திருக்கலாம், எவ்வளவோ இது இருக்கான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞரா நான் சொல்றேன் சார். நான் சொல்றது வந்து 21 ஃபைல் பண்ண கேஸுக்கு எனக்கு சம்மன் வந்தது அதே அட்ரஸ்ல தான் சார் இருக்காரு. ஒரிஜினல் சொந்த வீடு சார். புரிஞ்சுங்களா? 25 தான் சார் வருது. புரிஞ்சுங்களா? இப்போ அந்த 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 கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோ கிரிமினல் கேஸஸ் பெண்டிங் நானே அஃபிடவிட் போட்டிருக்கேன், நானே நோட்டரி வாங்கி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுங்களா? நான் செஞ்சது தப்பா? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது எப்போ உங்களுக்கு நாலேஜ் when it comes to your knowledgeங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ்லீட் கிடையாது, ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் தவறுதலா நடந்துச்சு. இல்ல, இட் இஸ் a knowledge to the knowledge. எனக்கு வந்து இப்போ ஒன்றும் இது கேட்டாங்கன்னா I come to the knowledge only on so and so date and after that I declared and so and so thing சொல்லிட்டு போக வேண்டியதான். இதுல என்ன இருக்கு சார்? இன்னொரு விஷயம், பிரச்சாரம் எந்த அளவுல போயிட்டு இருக்கு? தேர்தலுக்கு இன்னும் 19 நாட்கள் தான் இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்க இன்றைய தேதி வரைக்கும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 19 நாள் இருக்கு. பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? போதிய அளவுல பிரச்சாரம் போயிட்டு இருக்குன்னு நீங்க ஏத்துக்கிறீங்க? டிஎம்கேக்கா? இல்ல, நம்ம தாவேக்காக்கே கேட்க. நம்ம தாவேக்கா பத்தி என்ன கேக்குறீங்க? நான் நார்மலா எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் டிஎம்கேயும் பார்ப்பேன், ஏடிஎம்கேயும் பார்ப்பேன். திமுக அதிமுகன்னு பார்க்கும்போது எல்லாருமே சூறாவளி சுற்றுப்பயணம்னு எடுத்துக்கலாம். கூட்டம் வருது, இல்ல கூட்டின கூட்டம், இல்ல காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் தாவேக்கா போதிய அளவுல பிரச்சாரம் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஓகே, ஆனா தாவேக்கா தான் வந்து களத்துல இருக்குது அப்படின்னு சொல்றீங்க வேற. சென்டர் பாயிண்டா களத்துல தான் இருக்குது. தாவேக்கா பத்தி மட்டும் தான் எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இன்னைக்கு இன்னொருத்தர் தமிழா பாண்டியன் சொன்னார், அவன் 2 கோடி ரூபா வாங்கிட்டு பேசுறான் அப்படின்னாரு. சாட்டை துரைமுருகனை. ஓகேங்களா? ஏன்னா எதிர்ப்பு கட்சி, அதாவது நாம் தமிழருக்கு எதிர்ப்பு கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாவேகான் தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டு திமுக கிட்ட வந்து காசை வாங்கிட்டு பேசுறான்னு சொல்லி தமிழா பாண்டியன் சொல்லியிருந்தார். நான் சொல்லலை. ஓகேங்களா? நான் இந்த மாதிரி யாரையும் விமர்சிக்க மாட்டேன். ஓகேங்களா? அப்படின்னு அவர் சொன்னதா நான் சொல்றேன், பதிவு செய்யறேன். ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழருக்கு எதிரி வந்து தாவேகா தான், இப்ப டிஎம்கே கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா சீமான் அவர்கள் எப்பவுமே சொல்றது வந்து என்ன பேசுறாரு, என்ன காங்கிரஸ் திமுக தான் எனக்கு எப்பவுமே எதிரி அப்படின்னு பேசுறாரு. நீங்க அதே மாதிரி வந்து இந்த சாட்டை துரைமுருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் எனக்கு சீட்டுனா வேணானே, நான் வந்து கலெக்ஷனை பாக்குறேன்னு நீ பாட்டுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருப்ப, நான் புள்ள குட்டிக்குன்னா ஃபீஸு கட்டணும், ஜூன் மாசம் ஆச்சுன்னா நான் இந்த வேலையை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சாட்டை துரைமுருகன் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா சாட்டை துரைமுருகன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து 2 வாட்டி நீக்கப்பட்டார் நாம் தமிழர்ல இருந்து. ஓகேங்களா? அப்போ வந்து அண்மையில கூட கேக்குறாங்க ராமதாஸ் அவர்களே நீங்க ரொம்ப கடுமையா இல்ல அதுக்கு வந்து ராமதாஸ்லாம் விடுங்க. சீமான் எப்படி தெரியுமாங்க, அவன் முரசொலியை பத்தி பேசுனீங்க, இது சாட்டை துரைமுருகன் சொன்னது, நான் சொல்றது கிடையாது. அவன் முசோரணி கேட்டீங்கன்னா அவன் எனக்கு தெரியும், அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன் தான். ஓகேங்களா? இங்கிட்டு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இவரை பற்றி கேட்டிங்கன்னா மதுரை பற்றி ரெட்டமணி சீனிவாசன் நானும் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்பாரு. புரிஞ்சுக்கலாம்? அது கோர்வையாக பேசினார், அந்த கோர்வை எனக்கு வரல. ஓகேங்களா? அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உண்மையில மக்கள்னா ரொம்ப ரசிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சாட்டை துரைமுருகன், இந்த சீமானு, இந்த எலெக்ஷனோட இந்த கட்சி க்ளோஸ். என்ன சார் 8% ஓட்டு வாங்கி இருக்கிறோம். இல்ல சார், அதுதான் சார் இந்த அதாவது நீங்க ஒண்ணு இல்ல சார், இதெல்லாம் போடுங்க. சீமானை பத்தி அவர் எப்படி சொல்றாரு என்னன்னா இந்த எலெக்ஷனோட க்ளோஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சொல்றேன். அவங்க பேச வேண்டியது வந்து ஒன்லி தாவேகா மட்டும் தான் பேசுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பிரதான எதிரி வந்து தாவேகா. அதான் நான் பதிவு செய்யறேன். ஓகேங்களா? நானும் வேற எதுவும் பதிவு செய்யல. சோ இந்த எலெக்ஷனோட அவங்க மொத்தமா க்ளோஸ். இறுதி 2 கேள்விகள் சார். தாவேகா ஒருவேளை ஜெயிக்கும் நீங்க நம்புறீங்கன்னா எத்தனை சீட்டு ஜெயிக்கும்? எத்தனை சதவீதம் ஓட் பெர்சன்டேஜ் ஜெயிக்கும்னா என்ன சார்? ஜெயிக்கும் சார். எம்ஜிஆர் வந்து 130 சீட்டு ஜெயிச்சாரு. புரிஞ்சுங்களா? ஆட்சி அமைச்சாரு, தனியாக ஆட்சி அமைச்சாரு.
நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வாழ்த்துவோம், வேண்டிக்குவோம், வேற என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுங்களா? அதனால மக்களின் கையில தான். அதாவது நான் வந்து ஒரு ஃபாதர் எனக்காக ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது ஐ எம் நாட் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் எனி அதர் பார்ட்டி. புரிஞ்சுங்களா? நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். ஓகே, புரிஞ்சுங்களா? வாழ்த்து தெரிவிப்போம், எல்லாத்துக்குமே தெரிவிப்போம். எல்லாருமே நான் வந்து தாவேகாவோட மட்டும் இல்லை, சுயேட்சை வேட்பாளர்களுக்கு நான் சேர்த்துக்கின்றேன். ஏன்னா நாங்கள் சுயேட்சையாகவும் கூட்டணியாகவும் சின்ன சின்ன கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே, புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு நானும் சேர்ந்து வாழ்த்து தெரிவிப்போம். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழல் செய்கிற அரசுக்கு ஓகேங்களா, மாற்றி மாற்றி பேசி சூக்கேஸ் வாங்குறவங்களுக்கு ஓகேங்களா, இவங்களுக்குனா மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஓகேங்களா, 100% உங்கள் ஓட்டை பதிவு செய்யுங்கன்னு தான் கேட்பேன் ஒழிய ஓகேங்களா. நான் மற்றபடி யார்ட்டையும் நம்ம வந்து எந்த விதமான ரெக்வஸ்ட்டுமே எப்பயுமே நான் வைக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா? என்னோட தனிப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஐ வில் நாட் இம்ப்ளை டு எனிபடி ஆல்சோ. புரிஞ்சுங்களா? அதனால் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு அதுக்கு இன்னும் கிடையாது. மக்கள் வந்து யோசித்து தெளிவாக வந்து பெரியாரின் கொள்கைப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன பேசினாலும் சரி, நான் பேசின அத்தனை வார்த்தைகளும் சரி, அதை வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி அது கரெக்டானு யோசிங்க. நீங்கள் யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்லி நம்ம மக்களை கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.